அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸை என்னென்ன பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோலோட பேர் பார்த்தீங்கன்னா 8089S52 அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரெயின் ஆஃப் தி ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு எல்லா கமெண்ட்ஸும் போகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ரிலே மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 சேனல் ரிலே மாடல். இது வந்து நம்மளுக்கு டிசி பவரை வந்துட்டு ஏசி பவரா கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ இதை ஏன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எண்ட்ல நம்ம இப்போதைக்கு எல்இடிஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதில் நம்ம ஒரு ஹை வோல்டேஜ் லோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்சிடி யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக எல்சிடி? இது எந்த மோட்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு. ஸோ இதுல மட்டும் 2 மோட்ஸை நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேனுவல் மோட், நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ மோட். சரி, இந்த மோட்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் வாங்க பார்க்கலாம். ஸோ ஒர்க்கிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆர்டினோவை வந்துட்டு 5 வோல்ட் சோர்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதை வந்துட்டு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து எல்சிடி ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா 2 மோட் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோ மோட் அண்ட் மேனுவல் மோட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் 1 ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு மேனுவல் மோட் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 1, நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் அமுக்கிறோம். ஸ்விட்ச் 2, எல்இடி 2 எரியுது. நெக்ஸ்ட்டு 3 எல்இடி எரியுது. அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் மோட். ஸோ அந்த எல்சிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஆட்டோ மோட்டில் ஸ்விட்ச் 2 நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டிலேல வந்துட்டு எல்லாமே டர்ன் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான ஒர்க்கிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகும். ஸோ இதில் நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐடி பார்த்தீங்கன்னா மைக்ரோசி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கோடை வந்துட்டு நம்ம ஒரு ஹெக்ஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை மைக்ரோ கண்ட்ரோலரில் டம்ப் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பேசிக்கான கான்செப்ட். ஓகே, இப்போ கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எல்சிடி பின்னை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறோம். இதில் எஸ் பிட்டுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இன்பில்ட்டாக ஒரு அவைலபிளாக இருக்க ஒரு மாடல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ் பிட் எல்சிடி ஆர்எஸ் பின். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த எல்சிடியில் ஆர்எஸ் பின் இருக்கும். அந்த ஆர்எஸ் பின்னை வந்துட்டு உங்களுக்கு போர்ட் 2ல வந்துட்டு 4th பின்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சிமிலராக வந்துட்டு எனேபிள் பின்னையும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 4 டேட்டா பின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். D4 to D7. ஓகேங்களா? அது வந்துட்டு போர்ட் 2ல வந்துட்டு 0, 1, 2, 3 இந்த ஆர்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் வந்துட்டு வாய்ட் மெயினுக்கு வரும். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள தான் நம்மளுக்கு எல்லா டாஸ்க்கும் வந்துட்டு நடைபெற போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்சிடியை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதுக்கான லைன் தான் இது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த கர்சரை வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிடி கர்சர் ஆஃப் அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இனிஷியலாக அதில் வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றத ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு எல்சிடி கிளியர்ன்றதை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு இனிஷியலாக ஸ்விட்ச் 1 வந்துட்டு எனக்கு மேனுவல் மோட்னும், ஸ்விட்ச் 2 வந்துட்டு எனக்கு ஆட்டோ மோட்னும் அதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கான கமாண்ட் லைன் தான் இது. ஓகே, ஃபர்தராக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போர்ட் 1 ஃபுல்லாக வந்துட்டு இன்புட் போர்ட்டாக நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணுறதுன்னு இல்லாமல் அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் இன்புட் போர்ட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போர்ட் 3 தான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் போர்ட். இந்த அவுட்புட் போர்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சர்க்யூட்டில் பார்த்த மாதிரி ரிலேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேஸ் எல்லாமே இனிஷியலாக ஆஃப்ல இருக்குன்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு லாஜிக்கில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வைல் லூப்குள்ள வரும். இந்த வைல் லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது இன்ஃபைனைட்டா ரன் ஆகிட்டே இருக்கணும் as long as there is power connected. ஓகேங்களா? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேனுவல் மோடை பற்றி பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த ஸ்விட்ச் 1க்கு வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், போர்ட் 1ல ஸ்விட்ச் 1 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 0th பின்ல அந்த 0th பின்ல வந்து எனக்கு ப்ரெஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம இங்கே இது பண்ண இந்த மெசேஜை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்தராக இந்த லாஜிக் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிளாக பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு எல்சிஃப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேனுவல் மோட் தான். நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு ஒர்க்கிங்கில் பார்த்துருக்கப்பவே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அந்த பட்டனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விட்சாக வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு பல்பும் வந்து டர்ன் ஆன் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட் வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் 1 வந்துட்டு ப்ரெஸ்ஸே ஆகலை அப்படின்னா எனக்கு எந்த பல்புமே வந்து டர்ன் ஆன் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து மெயினான லாஜிக்கு. ஸோ அது நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ஆட்டோ மோட்க்கு வந்துட்டோம். ஆட்டோ மோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்விட்ச் 2 வந்துட்டு எனக்கு ப்ரெஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். அது வந்து நத்திங் பட் போர்ட் 1ல வந்துட்டு F1 இஸ் நத்திங் பட் பின் 1. அந்த பின் 1 வந்து
ப்ரெஸ்ஸாக இருக்கா நான் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆட்டோ மோட் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு இது ஒரு சீக்வன்ஸில் நம்ம வந்து ரன் பண்ண விடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்இடி வந்துட்டு உங்களுக்கு டர்ன் ஆன் ஆகிட்டு ஃபர்தராக ஒரு டிலே இருக்கும். அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக ஆனில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஓகேங்களா, நம்ம கொடுக்குற இதுதான். இது நீங்களே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிலேஸில் வந்துட்டு இது ஒர்க் ஆகி ஃபர்தராக எனக்கு வந்துட்டு 1 செகண்ட் டிலேயில் வந்துட்டு கடைசி பின் வந்து ஆஃப் ஆகிட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிம்பிளான உங்களுக்கு ஆட்டோ மோட். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் பார்ட்டு. தேங்க்யூ.